கிப்ரோத் அத்தாவா என்பதன் நேரடி அர்த்தம் இச்சையின் கல்லறைகள். இஸ்ரவேலர்கள் சீனாய் மலையிலிருந்து புறப்பட்டு ஆஸ்ரோத்துக்கு செல்லும் வழியில் பாளையம் இறங்கிய ஓர் இடம். இஸ்ரவேலர்களோடு வந்த பலஜாதியான ஜனங்கள் இச்சை கொண்டு மன்னாவை வெறுத்து எகிப்தின் மீன், வெள்ளரிக்காய், கொம்மட்டி, வெங்காயம், வெள்ளை பூண்டு ஆகியவற்றை நினைத்து அழத் தொடங்கினார்கள். ஜனங்களின் இந்த தொடர் முணுமுணுப்பை கேட்ட தேவன் கடலிலிருந்து ஒரு காற்றை வீசச் செய்து ஏராளமான காடைகளை பாளையத்தை சுற்றி விழச் செய்தார். ஜனங்கள் பேராசையுடன் பகல், இரவு மற்றும் அடுத்த நாள் முழுவதும் சேர்த்தார்கள். அங்கு குறைவாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். 10 ஓமர் என்பது 50-60 பெரிய கூடைகள் அளவாகும். அது கெட்டுப் போவதற்குள் ஒரு குடும்பம் சாப்பிடும் அளவை விட பல மடங்கு அதிகம். ஆனால் இறைச்சி அவர்கள் பற்களில் இருக்கும் போதே கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. தேவன் ஒரு பெரிய வாதையினால் அவர்களை அழித்தார். இச்சையுள்ள ஜனங்களை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணினபடியால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான். வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். ஆனாலும் அவர்கள் ஆத்துமாக்களில் இளைப்பை அனுப்பினார். நாம் முணுமுணுத்து கேட்பதை தேவன் சில நேரங்களில் கொடுக்கலாம். ஆனால் அது ஆசீர்வாதமாக இருக்காது. அது ஒரு நியாய தீர்ப்பாகவே இருக்கும்.